Adobe Acrobat DC PDF ஃபைல் எப்படி கிரியேட் பண்ணலாம், என்னென்ன வகையில் கிரியேட் பண்ணலாம்ன்றத பார்க்கலாம். நான் முதல்ல Adobe Acrobat DC ஓப்பன் பண்ணிக்கிறேன். இந்த இடத்துல See All Toolsன்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணி டூல்ஸ் எல்லாத்தையும் ஓப்பன் பண்ணிக்கிறேன். நம்ம ஏற்கனவே ஆர்கனைஸ் பேஜஸ் பார்த்துட்டோம், எடிட் PDF பார்த்துட்டோம், எக்ஸ்போர்ட் PDFும் பார்த்துட்டோம். இன்னைக்கு கிரியேட் PDF ஃபைல் பார்க்கலாம். Create a PDF file with Adobe Acrobat DC. இதில் சிங்கிள் ஃபைல், மல்டிபிள் ஃபைல்ஸ், ஸ்கேனர், வெப் பேஜ், கிளிப்போர்ட், பிளாங்க் பேஜ்னு 6 ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. இந்த 6 ஆப்ஷன்ஸ் யூஸ் பண்ணி PDF ஃபைல் கிரியேட் பண்ண முடியும். முதல்ல சிங்கிள் ஃபைல் கிரியேட் பண்ணுறத பார்க்கலாம். கிரியேட்ன்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணுறேன். ஃபைலை ஆட் பண்ண சொல்லும். நான் ஒரு இமேஜை ஆட் பண்ணுறேன். இந்த ஃபைலை டெஸ்க்டாப்பில் சேவ் கொடுக்குறேன். இமேஜின் ஃபைல் நேம் கொடுத்துக்கிறேன். இப்போ இந்த இமேஜ் ஃபைல் PDF ஃபைலாக கிரியேட் ஆகிடுச்சு. அது இங்கே பார்க்கலாம். நீங்கள் இமேஜ்ன்ற PDF ஃபைல் இங்கே டெஸ்க்டாப்பில் இருக்குது. ஓகே, சிங்கிள் ஃபைல் பார்த்துட்டோம். அடுத்து மல்டிபிள் ஃபைல்ஸ். மல்டிபிள் ஃபைல்ஸில் 3 ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. கம்பைன் ஃபைல்ஸ், கிரியேட் மல்டிபிள் PDF ஃபைல்ஸ், கிரியேட் PDF போர்ட்ஃபோலியோ. இப்போ கம்பைன் ஃபைல்ஸ் பார்க்கலாம். நெக்ஸ்ட் கொடுக்குறேன். ஃபைல்ஸ் ஆட் பண்ண சொல்லுது. ஆட் ஃபைல்ஸ். நான் ஒரு இமேஜ் ஃபைல், வேர்ட் ஃபைல், டெக்ஸ்ட் ஃபைல் 3த்தையும் ஓப்பன் பண்ணுறேன். இங்கே மொத்தம் 3 ஃபைல் இருக்குது. இதை நான் இப்போ கம்பைன் கொடுக்குறேன். இந்த 3 ஃபைலும் ஒரே PDF ஃபைலாக கன்வெர்ட் ஆகிட்டு இருக்கு. அதை நீங்கள் இங்கே கீழவும் பார்க்கலாம். கன்வெர்ட் ஆகி முடிஞ்சதை மேலே இங்கே டிக் மார்க்லேயும் பார்க்கலாம். பாருங்கள், 3 ஃபைலும் சேர்ந்து 8 பேஜ் இருக்கிற ஒரு PDF ஃபைலாக கிரியேட் ஆகிருக்கு. ஏன்னா வேர்ட் டாக்குமெண்ட்டில் 5 பேஜ் இருந்திருக்கு. அதே மாதிரி டெக்ஸ்ட் ஃபைலில் 2 பேஜ் இருக்குது. 5 2 7. ஒரு இமேஜ் ஃபைல் மொத்தம் 8 பேஜ். இதை நாம் ஃபைல் மெனுவில் போயிட்டு சேவ் கொடுத்துக்கலாம். சேவ் லொக்கேஷனை நமக்கு எங்கே தேவையோ அங்கே கொடுத்துக்கலாம். நான் டெஸ்க்டாப்பே கொடுத்துக்கிறேன். கம்பைன் கொடுத்துக்கிறேன். ஃபைல் நேம் இங்கே சேஞ்ச் ஆகிடுச்சு, சேவும் ஆகிடுச்சு. அதை நீங்கள் டெஸ்க்டாப்பில் பார்க்கலாம். ஓகேங்களா? அடுத்து கிரியேட் PDFல மல்டிபிள் ஃபைல்ஸில் கம்பைன் பார்த்துட்டோம். அடுத்து கிரியேட் மல்டிபிள் PDF ஃபைல்ஸ். இது எப்படின்னு பார்க்கலாம். அந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கிட்டு நெக்ஸ்ட் கொடுக்குறேன். இங்கே ஃபைல்ஸ் ஆட் பண்ண சொல்லுது. ஆட் ஃபைல்ஸ். அந்த 3 ஃபைலையுமே நான் திரும்ப செலக்ட் பண்ணிக்கிறேன். ஓகே கொடுக்குறேன். திரும்பவும் ஓகே கொடுக்குறேன். 3 ஃபைலும் PDF-ஆக கிரியேட் ஆகுது. கிரியேட் ஆகி முடிஞ்சிடுச்சு. அதை எப்படி கன்ஃபார்ம் பண்ணலான்னா, இங்கே பாருங்கள், இந்த வேர்ட் ஃபைல் அதே நேமில் இங்கே PDF ஆகவும், டெக்ஸ்ட் ஃபைல் அதே நேமில் PDF ஆகவும், இமேஜ் ஃபைல் அதே நேமில் PDF ஆகவும் இங்கே கிரியேட் ஆகிருக்கு. இது எல்லாமே
தனித்தனி ஃபைலாக ஆனால் ஒரே நேரத்தில் கிரியேட் ஆகிருக்கு. அதுதான் இந்த இடத்துல கிரியேட் மல்டிபிள் பிடிஎஃப் ஃபைல்ஸ்ன்னு சொல்கிறாங்க. எல்லா ஃபைலையும் நம்ம ஒரே சமயத்தில் பிடிஎஃப் ஃபைலாக கிரியேட் பண்ணலாம். ஆனால் அந்த ஃபைல் எல்லாமே தனித்தனியாக தான் கிரியேட் ஆகும். கம்பைன் கொடுக்கும்போது தான் அந்த ஃபைல் எல்லாம் ஒரே பிடிஎஃப் ஃபைலாக வரும். ஓகே, இது ரெண்டுத்துக்கும் உள்ள வித்தியாசம் உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். அடுத்து கிரியேட் பிடிஎஃப் போர்ட்ஃபோலியோ பார்க்கலாம். அந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ணி நெக்ஸ்ட் கொடுக்குறேன். ஃபைல் ஆட் பண்ணுறேன். அந்த 3 ஃபைலையுமே திரும்ப ஆட் பண்ணுறேன். இமேஜ், வேர்ட், டெக்ஸ்ட், இது 3த்தையும் ஆட் பண்ணி கிரியேட் கொடுக்குறேன். போர்ட்ஃபோலியோ ஃபைல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பவர் பாயிண்ட் ஃபைல் மாதிரி லெஃப்ட் சைடில் சின்னதாக ஒரு விண்டோ இருக்கும். அதை டச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ரைட் சைடில் அந்த ஃபைலுக்கான வியூ உங்களுக்கு ரைட் சைடில் கிடைக்கும். ஓகேங்களா? இந்த இமேஜ் ஃபைல்ன்றதுனால இந்த இமேஜ் உங்களுக்கு வியூ ஆகுது. நெக்ஸ்ட்டு இந்த டெக்ஸ்ட் ஃபைல், இதுக்கு நாங்கள் ப்ரிவியூ இங்கே கொடுக்குறோம். கொடுத்ததுக்கப்புறம் இங்கே ஓப்பன் ஆகுது. ஏன்னா இந்த டெக்ஸ்ட் ஃபைல் வந்து 5 பேஜ் இருக்கக்கூடியது. அதை கன்ஃபார்ம் பண்ணுறதுக்கு நம்ம இங்கே ரைட் சைடில் ஸ்க்ரால் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த 5 பேஜ் இங்கே டிஸ்பிளே ஆகும். இந்த 5 பேஜும் ஒரே ஃபைலாக காட்டுது உங்களுக்கு, தனித்தனி பேஜாக எல்லாமே. அடுத்து இந்த டெக்ஸ்ட் ஃபைல் செலக்ட் பண்ணிங்கன்னா டெக்ஸ்ட் ஃபைல் வந்து உங்களுக்கு இங்கே வியூ ஆகுது. ஓகே, இதுதான் போர்ட்ஃபோலியோவுக்கான பிடிஎஃப் ஃபைல் கிரியேஷன். இந்த ஃபைலை சேவ் பண்ணுறதுக்கு நம்ம ஃபைல் மெனுவில் போயிட்டு சேவ் போர்ட்ஃபோலியோன்னு கொடுத்தோம்னா சேவ் பண்ணுற லொக்கேஷன் கேட்கும். அந்த லொக்கேஷனில் நாம் ஃபைல் நேம் டைப் பண்ணி சேவ் கொடுத்துக்கலாம். ஓகே, இப்போ ஃபைல் நேம் portfolio1.pdfன்னு கிரியேட் ஆகிடுச்சு. சரி, அடுத்து கிரியேட் பிடிஎஃப்பில் சிங்கிள் ஃபைல் பார்த்துட்டோம், மல்டிபிள் ஃபைல்ஸ் பார்த்துட்டோம். ஸ்கேனர், ஸ்கேன் பண்ணுற டாக்குமெண்ட் பிடிஎஃபாக கிரியேட் ஆகிறதுக்கு நாம் ஸ்கேனரை நம்ம சிஸ்டம் கூட கனெக்ட் பண்ணியிருக்கணும். அப்படி இருந்தால் தான் அந்த ஆப்ஷன் நம்ம ஓப்பன் பண்ண முடியும். என்கிட்ட இப்போ ஸ்கேனர் இல்லைன்றதுனால அதை உங்களுக்கு எப்படி பண்ணுறதுன்னு சொல்ல முடியல. ஸ்கேனர் யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு அதுக்காக தனியாக ஒரு வீடியோ போடுறேன். அடுத்து ஒரு வெப்பேஜை எப்படி பிடிஎஃபாக மாற்றுறதுன்றத பார்க்கலாம். உதாரணத்துக்கு நான் என்னுடைய வெப்சைட்டை இங்கே ஓப்பன் பண்ணுறேன். இந்த வெப்சைட் லிங்க் அப்படியே காப்பி பண்ணுறேன். காப்பி பண்ணிட்டு இந்த இடத்துல பேஸ்ட் பண்ணுறேன். பேஸ்ட் கொடுத்துட்டு என்டையர் சைட் கொடுத்துட்டிங்கன்னா இந்த வெப்சைட்டில் இருக்கக்கூடிய எல்லா பேஜும் வியூ ஆகும். கெட் 1 லெவல்னு கொடுத்தீங்கன்னா இந்த லிங்க்குக்கான பேஜ் மட்டும் ஓப்பன் ஆகும். சரி, நான் இப்போ கெட் 1 லெவல் மட்டும் கொடுத்து கிரியேட் கொடுக்குறேன். இந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ணும்போது இன்டர்நெட் கனெக்ஷன் இருக்கணும். இப்போ பாருங்க, அந்த வெப்பேஜ் அப்படியே டைரெக்டாக டவுன்லோட் ஆகிட்டு இருக்கு. டவுன்லோட் ஆன அந்த பேஜ் உங்களுக்கு இங்கே டிஸ்பிளே ஆகுது. சரிங்களா? இந்த ஒரு பேஜ் மட்டும் உங்களுக்கு இப்போ டிஸ்பிளே ஆகுது. இதை நாம வெப்சைட்லையும் கன்ஃபார்ம் பண்ணலாம். ஓகே,
ஓகே, இந்த ஃபைல் எப்படி சேவ் பண்ணலான்னா ஃபைல் மெனுவில் போயிட்டு சேவ்னு கொடுத்தீங்கன்னா சேவ் பண்ணுறதுக்கு லொக்கேஷன் செலக்ட் பண்ண சொல்லி கேட்கும். நான் டெஸ்க்டாப்பை செலக்ட் பண்ணி அந்த வெப்சைட்டோட பேரை அப்படியே சேவ் கொடுத்துக்கிறேன். இந்த ஃபைல் நேம் இஸ் நாட் வேலிட்னு சொல்லுது, ஏன்னா இங்கே நடுப்புற ஸ்பெஷல் கேரக்டர் வருது. அதனால் அதை delete பண்ணிவிட்டு சேவ் கொடுக்குறேன். இப்போ ஃபைல் சேவ் ஆகிடுச்சு. அதை கன்ஃபார்ம் பண்ணுறதுக்கு டெஸ்க்டாப்பில் போனோம்னா தெரிஞ்சிடும். ஓகே, இங்கே நிறைய ஃபைல் இருக்கிறதுனால உங்களுக்கு கன்ஃபியூஸ் ஆகிடும். அதனால் இந்த ஃபைலெல்லாம் நான் முதல்ல delete பண்ணிடுறேன். ஓகே, இப்போ நமக்கு எக்ஸாம்பிளுக்கு தேவையான இந்த 3 ஃபைல் மட்டும் இருக்குது. அடுத்து கிரியேட் பிடிஎஃப்ல வெப் பேஜில் நம்ம 1 லெவல் பார்த்தோம். அடுத்து கெட் என்டையர் சைட்டுன்ற ஆப்ஷனை செலக்ட் பண்ணி கிரியேட் கொடுக்குறேன். அந்த வெப்சைட்டில் இருக்கக்கூடிய எல்லா பேஜுமே இப்போ டவுன்லோட் ஆகி நமக்கு ஒரு பிடிஎஃப் ஃபைல கிரியேட் ஆகும். இப்போ பாருங்க, ஃபர்ஸ்ட் பேஜ் உங்களுக்கு ஓப்பன் ஆயிடுச்சு. அதுதான் நீங்கள் இங்கே பார்க்குறீங்க. அதுக்கான போர்ட்ஃபோலியோ நேம் லெஃப்ட் சைடில் இருக்குது. அடுத்த பேஜ் உங்களுக்கு டவுன்லோட் ஆகிட்டு இருக்கு. அதுக்கான போர்ட்ஃபோலியோ உங்களுக்கு கீழே வந்துடும். செகண்ட் பேஜுக்கான போர்ட்ஃபோலியோ உங்களுக்கு இங்கே வந்துடுச்சு. இந்த பேஜும் ஓப்பன் ஆகிறத நீங்கள் பார்க்குறீங்க. அடுத்து தேர்ட் பேஜுக்கும் வந்துடுச்சு. இதே மாதிரி இந்த வெப்சைட்டில் இருக்கக்கூடிய எல்லா பேஜஸும் டவுன்லோட் ஆகிட்டே இருக்கும். அது முழுசாக டவுன்லோட் ஆனதுக்கப்புறமா தான் இந்த பேஜ் கிரியேஷன் ஸ்டாப் ஆகும். அதனால் நான் மேனுவலாக ஸ்டாப் கொடுத்துட்றேன். இப்போ உங்களுக்கு பார்த்தீங்கன்னா 1 2 3 4 இந்த வெப்சைட்டில் இருக்கக்கூடிய 4 பேஜ் உங்களுக்கு ஓப்பன் ஆயிடுச்சு. இதை ஃபைல் மெனுவில் போயிட்டு சேவ் கொடுத்து சேவ் லொகேஷனை செலக்ட் பண்ணி நேம்ஸ் கொடுத்து சேவ் கொடுத்துக்கலாம். இதை கன்ஃபார்ம் பண்ணுறதுக்கு டெஸ்க்டாப்பில் போனீங்கன்னா அந்த ஃபைல் உங்களுக்கு டிஸ்பிளே ஆகும். ஓகே, ஒரு வெப்சைட்டை எப்படி பிடிஎஃப் ஃபைலாக மாற்றுறதுன்றது பார்த்தீங்க. இந்த ஃபைலையும் நான் delete பண்ணிடுறேன். அடுத்து கிரியேட் பிடிஎஃப்ல கிளிப்போர்டுன்னா என்ன அப்படின்னு முதல்ல தெரிஞ்சுக்கணும். நாம் ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு தேவையான கண்டென்ட்டை காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணுவோம். இப்போ காப்பி பண்ண கண்டென்ட் இன்னொரு இடத்துல சேவ் ஆகிற வரைக்கும் அந்த கண்டென்ட் டெம்பரரி மெமரியில் சேவ் ஆகியிருக்கும். இதுதான் கிளிப்போர்டுன்னு சொல்கிறாங்க. அது ஒரு இமேஜாக இருக்கலாம், டெக்ஸ்டாக இருக்கலாம், ஒரு வீடியோவாக கூட இருக்கலாம்.
இப்போ நான் உதாரணத்துக்கு காப்பி பண்ண ஒரு விஷயத்தை எப்படி கிரியேட் பண்ணுறதுன்னு பார்க்குறேன். இதை மினிமைஸ் பண்ணிக்கிறேன். இப்போ இந்த ஸ்க்ரீனை கீபோர்டில் இருக்கக்கூடிய பிரிண்ட் ஸ்க்ரீன்ற பட்டனை ப்ரெஸ் பண்ணி காப்பி பண்ணிக்கிறேன். ஜஸ்ட் கிரியேட்டுன்னு கொடுக்குறேன். டெஸ்க்டாப் ஸ்க்ரீன் உங்களுக்கு இந்த இடத்துல கிரியேட் ஆகிடுச்சு. இதுதான் கிளிப்போர்ட் காப்பி. இந்த ஃபைலை அப்படியே நீங்கள் ஃபைல் மெனுவில் போயிட்டு சேவ் ஆப்ஷன் செலக்ட் பண்ணி லொகேஷன் செலக்ட் பண்ணி ஃபைல் நேம் கொடுத்து சேவ் கொடுத்துக்கலாம். இங்கே பாருங்க, அன்டைட்டில்ன்ற நேமில் ஒரு பிடிஎஃப் ஃபைல் கிரியேட் ஆகிடுச்சு. இதுதான் கிளிப்போர்ட் ஃபைலை பிடிஎஃப் ஃபைலை கிரியேட் பண்ணுற ஆப்ஷன். அடுத்தது blank பேஜ் கிரியேட் பண்ணுறது. இது ஒரு எம்டி பேஜை blank-ஆ கிரியேட் பண்ணுறது தான் இந்த ஆப்ஷன். ஓகே கைஸ், இன்னைக்கு Adobe Acrobat DC-ல ஒரு பிடிஎஃப் ஃபைல் கிரியேட் பண்ணுறதுக்கு எத்தனை வழிகள் இருக்குதுன்றத தெரிஞ்சுக்கிட்டீங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோவை பற்றின உங்கள் கமெண்ட்ஸ் எழுதுங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ கைஸ்.